எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சுவையான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலப்பருப்பு, தாளிக்கிற உளுந்து இதை சேர்த்துக்கலாங்க. கடலப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாயும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஏற்கனவே க்ளீன் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்து இந்த வாழைப்பூவையும் அது கூட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் வாழைப்பூவையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரியல் செய்வாங்க. அப்படி செய்கிறத விட நம்ம அது மாதிரி வாழைப்பூ வந்து வேக வைக்காமையே இப்படி தாங்க செய்யணும். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம வேக வச்சு வடிச்சிட்டோம்னா அந்த தண்ணியிலேயே எல்லா சத்துக்களும் போயிருங்க. அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. கடைசியாக பார்த்தோம்னா நம்ம நல்லா தேங்காய் பூ நிறையா போட்டோம் அப்படின்னா அதோட அந்த லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இது வந்து தெரியாது, கசப்பு சுவை வந்து தெரியாது தேங்காய் பூ நிறையா சேர்த்து செய்கிறப்போ. வேக வச்சு செய்யாமல் இந்த மாதிரி செய்கிறதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை